வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் கூலி படம் பார்த்தேன். கூலி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இல்லை, ரிவ்யூஸ் கிட்ட இருந்து வருது. எனக்கு இது பார்த்தோன்னே செம ஷாக்கு. என்னடா இப்படி சொல்றீங்க? நான் வேற சும்மாவே தலைவர் படத்துக்கு ஹைப் நான் அதிகமாக இருப்பேன். இப்போ ஹைப் வேற லோகேஷ் இருக்காரு, இன்னும் ஹைப் அதிகமாயிடுச்சு. நீங்க வேற இப்படி சொல்றீங்களா? எனக்கு பயத்துல தான் அந்த படத்தை பார்க்க போட்டேன். பார்த்துட்டு வந்தா யோசிச்சுட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி இந்த படம் வந்து நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது அப்படி மோசமான படமா எனக்கு தெரியல. எனக்கு மேஜரான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அந்த கிரிட்டிக்ஸ்ல இருந்து, அது நான் ஆன்சர் பண்றேன். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைக்கும் நான் நம்புறேன் கூலி படத்தை பார்த்தவங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா கூலி மூவி ரிவ்யூ, என்னோட ரிவ்யூவே நான் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையோட பிளாட், நிறைய பேர் சொன்னாங்க பிளாட் வந்து புரியலையா, லைக் என்ன கதை அங்கே போகுது இங்கே போகுது, என்ன பிளாட்டே வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக கதையோட பிளாட் வந்து ரொம்ப ஈஸிங்க. ரஜினி சார் இருக்காரு, அவரோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, அவரை வந்து தேட போறாங்க, தேடி அவரை கொல்ல போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிளாட் ரொம்ப சிம்பிள், ஓகேயா, பழி வாங்குற கதை. ஆனா மக்கள் கிட்ட காட்டுறப்ப சிம்பிளா காட்டிட கூடாதுன்னு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபிலிம்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா கூலி இஸ் நாட் அ நார்மல் ஃபிலிம். கூலி வந்து இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஃபிலிம். நான் ஏன் அதை சொல்றேன்னு இப்ப நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் வில்லன் வந்து யாரு, நாகார்ஜுனா. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை தான் மைண்ட்ல வச்சுட்டு படத்தை பார்த்துட்டு இருந்தோம், என்ன பண்ண போறாரு. ஏன் சத்யராஜை கொண்டு அப்புறம் நம்மளாம் நினைச்சது என்ன, நான் என்ன நினைச்சேன்னா நாகார்ஜுனா தான் கொண்டிருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் வந்து சத்யராஜ் கண்டுபிடிச்சிட்டு நாகார்ஜுனா தான் கொண்டுட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவரை வில்லனா காட்டுற மாதிரி காமிச்சிட்டு பாத்தீங்கன்னா சௌபின்னா சத்யராஜா கொண்டிருக்காங்க. அதுவும் நாகார்ஜுனா சொல்லி வந்து சௌபின் கொல்லல, சௌபினே கொண்டுட்டாங்க. இப்ப வந்து சௌபின் தான் வந்து சத்யராஜை கொண்டு தெரிஞ்ச உடனே இன்டர்வல்ல வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு ரஜினி சார் டைலாக் சொல்றாரு. இப்ப வில்லனோட பொசிஷன் மாறுது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் மெயின் வில்லன் கிடையாது, மெயின் வில்லன் வந்து சௌபின். நம்ம மைண்ட் இப்ப அங்க மாறுது, ஓகேயா. இப்ப சௌபின் என்னென்னலாம் பண்றாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைக் ரஜினி இங்க போய் அது பண்ணு, அங்க போய் இதை பண்ணு. அதுக்கப்புறம் தயாளன் தேவா கிட்ட ஒரு வேலை செய்ய சொல்றான். சைமனோட பிள்ளை அர்ஜுனை போய் கொன்னுட்டு என்னை எங்க போதிச்சியோ அதே இடத்துல அவனை போய் போத அப்படின்னு தயாளன் சொல்றான். ஆனா தேவா பண்ணல, அர்ஜுனை தப்பிக்க விட்டுறான். யாரோட? அர்ஜுன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து தெரியும், பட் அந்த டைம்ல ஏதோ ஒரு பேர், அர்ஜுன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், அப்படியே தப்பிக்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேவாவுக்கு மெசேஜ் வருது தயாளன் கிட்ட இருந்து, யூ ஹவ் மேட் அ மிஸ்டேக். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா ஓகே, அதாவது சைமன் கேங்ல இருந்து இருக்கிறவங்க வந்து யாரோ ஒரு துப்பு கொடுக்குறாங்க அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். தயாளன் சொன்ன வேலையை தேவா பண்ணல, அதனால தயாளன் வந்து பிரீத்தியை கொல்ல போறான். இங்க பாரு, நான் பிரீத்தியை கொல்ல போறேன், நல்லா பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு இந்த வேதாந்தம் படத்துல வந்து அஜித் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே திலீப்பே. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே இவர் வந்து திலீப்னு ஒரிஜினல் நேம் கூப்பிடுறாங்கன்னா அவங்களோட உண்மையான ஒய்ஃபையும் புள்ளியும் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க இவங்க ஒய்ஃபா தான் காட்டுறாங்க நினைச்சா, பார்த்தா அர்ஜுன் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. ஏண்டா அந்த டைம்ல அந்த கேரக்டர் தயாளன் கேரக்டர் ரொம்ப எச்சையா நான் நினைச்சிட்டேன். ஏன்டா ஒரு ஒய்ஃபை இதுக்கு நம்ம அனுப்ப. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த படத்துல வந்து காட்டுறப்ப எனக்கு வந்து செம்ம, லைக் எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு கூஸ் பம்ப்ஸ். நான் எதிர்பார்க்கல. அந்த பிளாட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல ரைட்டிங் வந்து லொகேஷன் எழுதியிருக்காரா, அந்த கதையை வந்து எழுதியிருக்காரா, சூப்பரா எழுதியிருக்காரு. அந்த இடம் லைக் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, லைக் பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது நானும் யோசிக்கிறேன், என்னடா பிடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் எல்லாமே லைக் ரொம்ப சப்பையாயிருமே கதையே. ஏன்னா அனிமியோட வீக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு வந்து அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. இந்த அர்ஜுன் கேரக்டர் இருக்கானே, அவன் வந்து சும்மா உனக்கு தான் தெரிஞ்சிச்சுல அவனை ஏமாத்திட்டானே, எதுக்கு திருப்பி இத்தனைக்கும் தலைவரோட டைலாக் சொன்னாரு, ஏமாந்து போயிட்டேன்னு நினைக்காது, தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. எனக்கு வந்து பர்சனலா அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது சொல்லி அப்புறமும் அவனுக்கு என்ன காமம் காஜான்னு தெரியல, அந்த பொண்ணை போயிட்டு அவுத்து விடுறான். காதல்லாம் இல்லை, ஏண்டா உனக்கு உண்மையான காதல்னா அவ வந்து இதுக்காக தான் வந்து தெரிஞ்ச உடனே நீ விட்டுருக்கணும். அவ கதை விடுறா. நானும் அவ கதை விடுறப்ப தயாளன் கேரக்டர் இன்னும் எச்சையா தான் நினைச்சேன். அன்டில் என்ன டேரக்டர் வந்து ரொம்ப ஸ்கிரீன் டைம் கொடுக்குறாங்க அந்த கேரக்டருக்கு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறீங்கன்னு போட்டு அடிக்கிறா, இது பண்றா. அதாவது இன்டர்வல் பிளாக்ல தயாளன் தான் மெயினான வில்லன்னு காட்டுறீங்க, ஓகே, ஏன்னா அவன் தான் வந்து சத்யராஜை கொன்னா. என்ன நீங்க ஸ்கிரீன் பிளேல காட்டுறப்ப லைக் அவனுக்கு வந்து அந்த தயாளன் கேரக்டருக்கு வந்து ரொம்ப மாசா காட்டல. ஜஸ்ட் அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப நார்மலான கேஷுவலா தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து தலைவர் தான் வந்து மேல நின்றுட்டு இருக்காரு.
இந்த பொண்ணு அந்த கல்யாணி அந்த பொண்ணு சொல்லும் பாத்தீங்களா, இந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போயிட்டு அடிப்பான் அர்ஜுனை. அப்புறம் மற்றவங்களும் அடிப்பாங்க. அப்புறம் ஸ்லோமால காட்டுவாங்க. அப்பதான் தெரியுது ஏன் வந்து தயாரனுக்கு வந்து மாசான ஸ்கிரீன் பிளே வைக்கல, பட் இந்த பொண்ணுக்கு மாசான ஸ்கிரீன் பிளே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ தான் வந்து மாஸ்டர் மைண்ட். அவளால தான் இந்த கதையை ஓடிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன், வீக் பாயிண்ட் வந்து தலைவர் பிடிச்சிட்டாரு தயாரனோட ஒய்ஃபை. ஓகே, இதுக்கப்புறம் கதை இறங்க தான் போகுது, ஏன்னா வந்து இன்னும் டைம் இருக்கு படம் ஓடுறதுக்குன்னு பார்த்தா கல்யாணி தான் வந்து மாஸ்டர் மைண்ட் சொல்லி கதையை ஏத்துறாங்க. ஸோ எனக்கு ஹைப் அங்கே ஏறுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து மைண்ட் ப்ளோன் மூமெண்ட் இதெல்லாம். ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல சைமன் வந்து அவனோட ஆட்கள்லாம் அனுப்பிச்சிட்டு 2 பேரும் பிடிச்சிடுவாங்க. கல்யாணி வந்து சைமனை கொல்ற மாதிரி கொல்றப்பா. ஆனா சைமன் பிடிச்சிட்டான். அந்த இடத்துல ஒரு டைலாக் சைமன் சொல்லுவாரு, நான் 3000 கோடி 4000 கோடி சம்பாதிச்சாலும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பசங்க பிள்ளைங்க கிடையாது. எனக்கு இருந்தது ஒரே புள்ள. ஆனாலும் எனக்கு இதெல்லாம் வேணான்னு அவன் கஸ்டம் ஆஃபீஸரா அவன் வேலைக்கு போனான். அவன் நினைச்சிருந்தா உன்னை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா பண்ணி. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசினாரு. பட் ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து அந்த டயலாக் என்னவா கம்ப்ளீட் ஆகுதுன்னா, நீ அவனை வேணா ஏமாத்தலாம், ஆனா நான் அவன் அப்பண்டி என்ன ஏமாத்த முடியும்னு சொல்லி அப்படியே கழுத்துல இப்படி போடுவார் பாத்தீங்களா. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சைமனோட வில்லனிசம் பீக்ல போது, கல்யாணி இறங்குறா. அந்த இடத்துல சைமன் திருப்பி ஃபார்முக்கு வரான். ஸோ வில்லனிசம் ஆக்கு வந்து எங்க இருந்து எங்கெல்லாம் போயிட்டு வருது பாத்தீங்களா. நம்மளுக்கு காட்டுறப்ப ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனா நினைச்சோம், அப்புறம் இல்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா தயாளன், அப்போ தயாளன் டு கல்யாணி. சரி, கல்யாணி தான் இப்ப மெயினா எழுத கொண்டு போறோன்னு பார்த்தா இல்ல, சைமன் மேல வரான். அந்த இடத்துல வந்து சூப்பர்ரா. அந்த வில்லனிசம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து லோகேஷ் அண்ணா வந்து அப்படியே பூந்து விளையாடி இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில படங்கள், பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் வந்து சப்பையா இருக்கும். சத்தியமா சொல்ல சப்பையா இருக்கும். சும்மா பாட்டு போட்டு ஆனா வில்லன் ஆயிருமா, இல்ல சும்மா வந்து சிரிச்சுக்கிட்டே ரத்தம் மூஞ்ச திரிக்க வில்லன் ஆயிருமா? கிடையாது. அது நம்மளுக்கு தெரியணும். நீங்க என்ன பேசுறீங்க, ஏன் கொல்றீங்க, எதுக்கு கொல்றீங்க, அதெல்லாம் வந்து தெரியணும். அந்த இடத்துல சைமன் பீக்ல போறான். ஏன்னா வந்து மாஸ்டர் மைண்டியே கொண்டுட்டா. இந்த டயலாக் வச்சிருக்கலாம், ஏண்டி அவனை வேணா ஏமாத்தலாம், ஆனா நான் அவன் அப்பண்டி இதை வச்சிருந்தா இன்னும் நல்லா விசில் அடிச்சுட்டு இப்ப சைமன் கேட்டு இருக்கேன். சரி, ஓகே, அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. இது வந்து எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணாம போனாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கதை புரியலையா, கதை வந்து எங்கெங்கயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ முடியுதான். என்ன மேட்டர்னா, இந்த படத்துல மெகாஃபின் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. மெகாஃபின் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய படம் இருக்குங்க, ரொம்ப லெங்க்தியான படம், பட் அந்த படத்தோட மெயின் கோ வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு பர்சன் மேல இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆப்ஜெக்ட்ல தான் இருந்திருக்கு. இப்ப தசாவதாரம் படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, இந்த மாதிரி வைரஸ்னு ஒன்று இருக்கு, இது மாதிரி நடக்கும். அப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருப்பாங்க, வைரஸ் வந்து வெளியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும். ஒரு மங்கியை வச்சு ஒரு ஆடியன்ஸ் வந்து அவன் வந்து உட்காந்து படம் பார்க்குறான். அவன் 1 மணி நேரம் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருப்பான். பட் இன்னொரு 1 மணி நேரம் அவன் அந்த படத்தை பார்க்கணும்னா அவனுக்கு வந்து மைண்ட்ல நிக்கணும் ஒரு கதை. ஓகே, ஏன் இந்த கதை வந்து போகுது அப்படின்னு நிக்கணும். 2 மணி நேரம் கதைனா ஓகே, ஆனா 3 மணி நேரம் கதை நீ அதே கதையில தான் போகணும்னா உனக்கு ஒரு மெகாஃபின் இருந்தே ஆகணும். அப்பதான் வந்து இன்னும் நல்லா இருக்கும், உனக்கு புரியும் இந்த கதை எங்க போகுதுன்னு. நான் இந்த படத்தை சின்ன வயசுல பாக்குறப்ப எனக்கு கதையே புரியாது, என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியும், அந்த சிலை வந்து தப்பான ஆளுங்கிட்ட போயிடக்கூடாது, கரெக்டான ஆளுகிட்ட இருக்கணும். தப்பான ஆளுங்கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் என்னமோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அது மட்டும் எனக்கு தெரியும். சோ கதை புரியலன்னா கூட நான் என்ஜாய் பண்றேன். அந்த படத்துல வந்து அந்த மெகாஃபின் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த பெருமாள் சிலை. இந்த படத்துல மெகாஃபின் வந்து யாருன்னா சத்யராஜ் கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ரோலுங்க. ஏன்னா இவர் இறந்ததுனால தான் தேவாவே இந்த கதைக்குள்ள வந்தாரு. ஓகேயா, இப்ப என்ன மேட்டர்னா, நம்ம சத்யராஜை வந்து ரொம்ப சீன்ஸ்க்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவன் தான் போயிட்டாரு, நீ என்னத்த காட்ட போற அதுக்கப்புறம். தசாவதாரம் படத்துல உன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, யார் கையில இருந்து யார் கைக்கு போகுதுன்னு தெரியுது. ஆனா இந்த படத்துல வந்து சத்யராஜ் கேரக்டர் போயிட்டு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, பிளாஷ்பேக்ல நடந்த சில சீன்ஸ்லாம் திருப்பி யூஸ் பண்ணாங்க. நான் கூட படம் பார்க்குறப்ப யோசிச்சேன், ஏன்னா திருப்பி யூஸ் பண்றாங்கன்னு. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு புரியணும். சத்யராஜோட பேசுற விஷயங்கள்லாம் தேவையே இல்லை, பட் ஸ்டில் வச்சாங்க. எதுக்கு? அதுவும் இல்லாம லோகேஷோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்லாம் நடுவில் சேர்க்கிற ஆளு கிடையாது. பிளாஷ்பேக்னு ஒன்று வச்சா பிளாஷ்பேக்னு காட்டணும். நீங்க கைதி படம் பார்க்கலாம், லியோ படம் கூட பார்க்கலாம். லியோல கூட வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் தான், அது ஒரு பிளாஷ்பேக், அதுக்குன்னு ஒரு தனி போர்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ல வந்து எனக்கு ரொம்ப பட்டுச்சு, எதுக்கு இதை வச்சிங்க, இது வைக்காம இருந்திருக்கலாமே. எந்த இடத்துலனா, இவர் வந்து கூலி நம்பர் வந்து, இங்க பாருமா ஸ்ருதிஹாசனே, பிரீத்தி இங்க பாருமா பிரீத்தி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு போன் அடிச்சுட்டு கூலி நம்பரை சொல்லுமா, நான் போயிடுவேன்ல அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு சீன் இருக்கு. ஓகேயா, அது வந்து வைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா சார்லி வந்து தேவா கிட்ட முதலே சொல்லியிருப்பாங்க, இங்க பாருப்பா, உனக்கு வந்து யார் வந்து போன் அடிக்கிறாங்களோ கூலி நம்பர் சொல்றாங்களோ அவங்க பொண்ணு சொல்லியிருப்பாங்க.
அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். நம்மளுக்கு வந்து நீங்க சத்யராஜ் காட்டுறதும் நீங்க காட்ட வேணாம், ஸ்ட்ரெயிட் அவே ஸ்ருதிஹாசன் வந்து போன் அடிக்கிறாங்க, தேவா வந்து போன் எடுக்கிறாங்க, அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சார்லி சொன்ன மாதிரி அப்ப ஸ்ருதிஹாசன் தான் பொண்ணு. கைதி படத்துல எப்படி வந்து கார்த்தி வந்து பொண்ணுகிட்ட வாட்டி பேசுவாங்களோ அந்த இடத்துல வந்து உங்களை அடிப்பாங்கல்ல, அதை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குங்க, அது வந்து வா சூப்பரா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அது எந்த இடத்துல போயிடுச்சுன்னா சத்யராஜ் வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட பேசுற அந்த விஷயம். ஆனாலும் ஸ்டில் ஏன் வச்சாங்க, ஏன்னா அந்த மெக்காஃபின் மக்களுக்கு தெரியணும் தேவா இன்னும் அந்த கதையில ஏன் இருக்கான், ஏன்னா அவனோட நண்பன் வந்து இறந்துட்டான். ஸோ அந்த நண்பனை வந்து திருப்பி திருப்பி காட்டணும், எந்த இடத்துல காட்டினா ரிலேட்டபிளா இருக்கும்னு பார்த்து எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து கல்யாணி தான் உண்மையான மாஸ்டர் மைண்ட் சொல்றப்ப எனக்கு சூப்பரா இருந்துச்சு. அட் த சேம் டைம் வில்லன் வந்து திருப்பி சைமன் வந்து ஒரு கம்பேக் மேல வர்றப்ப. ஸோ உங்களுக்கு பிளாட் புரியலன்னா இந்த படத்தை திருப்பி பாருங்க. அண்ட் படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றப்ப நினைச்சேன் சில பேருக்கு டக்குன்னு புரியாது, டக்குன்னு மைண்ட்ல நிக்காது கதை என்னன்னு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா கொஞ்சம் யோசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு கதை ஆழமா என்னன்னு புரியும். நாலாவது முக்கியமான விஷயங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது எனக்கே ஏன்டா இந்த கேரக்டர் வந்துச்சுன்னு எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ யாருன்னு, அமீர் கான் சார், அதாவது தஹா. அந்த கேரக்டர் வந்து ஏன் வந்துச்சுன்னு எனக்கே கேள்வி. அப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன், இல்லை ஆக்சுவலா கதை எழுதிருப்ப இந்த தஹா கேரக்டர் தேவையே கிடையாது. லோகேஷ் கண்டிப்பா தஹா கேரக்டர் வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க ரைட்டிங்க. நான் வந்து மற்றவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, எதுக்குற கொஞ்ச நேரம் தான் வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கதை வந்து நாகார்ஜுனாவை கொல்றப்பயே முடிஞ்சிருச்சு ஓகேயா, ஏன்னா சௌபினும் கையில மாட்டிக்கிட்டான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச டைம் இப்ப நைட் டைம். கைதி படத்துல பாத்தீங்கன்னா கதை நைட்டு முடிஞ்சிருச்சு, காலையில ஜஸ்ட் அவன் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மாநகரம்லயும் நைட்டு முடிஞ்சிருச்சு கதை. விக்ரம் கூட ராத்திரி முடிஞ்சிருச்சு. ஆமா என்ன சீனு விஜய் சேதுபதி போடுவாங்களே எல்லாம் முடிஞ்சு, நைட்டே கதைலாம் முடிஞ்சிருச்சு. காலையில வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ காட்டுறதுக்கு ரோலெக்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க இப்படி கேட்கலாம், இல்லடா விக்ரம் கதை என்னதான் நைட்ல முடிஞ்சாலும் காலையில எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு வந்து ஷிப்ல வந்து ரோலெக்ஸ் கேரக்டர் கொண்டு வந்தாங்களே, அதே மாதிரி வந்து கூலி படத்துல வந்து தஹாவை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் இன்னொன்று யோசிச்சேன். நீங்க பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு இது மாதிரி வேற லெவலான மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து அவரோட படத்தை கைதி 5 வாட்டி பார்த்தேன், மாநகரம் 6 வாட்டி பார்த்தேன். எனக்கு வந்து தெரியும் அவர் வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்து சும்மாவே வைப்பாரு. இது ரஜினி சார் வைக்காம இருப்பாரா? அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லி தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியணும்னு அவசியம் கிடையாது. சூப்பராக காட்டியிருப்பாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஏஐக்கு வந்து செல்யூட் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படி அந்த ஸ்டைலு மேனரிசம் எனக்கு ஒரு நிமிஷம் சரிடா, நான் வந்து 2K கிட்டா பிறந்தாலும் எனக்கு இப்போ தெரியுது 90s கிட்லாம் எப்படி வந்து இவருக்கு அவ்வளோ டயஹார்ட் ஃபேனாக வந்தாங்கன்னு. ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அந்த ஸ்டைலில் அவர் நடக்கிறத, அந்த வின்டேஜில் அவர் நடக்கிற ஸ்டைலை பா சூப்பர், எனக்கு உண்மையிலே சிலுத்துருச்சு. அதுதான் சரி. ஓகே கதைக்கு வரேன். இப்போ ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தஹா வந்து கண்டுபிடிப்பான் யூனியன் லீடர் அப்படின்னு சொல்கிறப்ப ஃப்ளாஷ்பேக் வரும். ஆக்சுவலாக நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா லோகேஷனை வந்து கதை எழுதுறப்ப அந்த இடத்துல வந்து ஃப்ளாஷ்பேக்கை வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டார். எங்கே திரும்ப வச்சிருப்பாரு, பேசிட்டு இருப்பாங்க நாகார்ஜுனாவும் ரஜினியும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப நான் எப்படி இங்கே வந்தேன், நான் கூலியாக இருக்கிறப்ப நான் என்னென்னலாம் பார்த்தேன், நான் எப்படி போராடினேன், எப்படி அந்த 20 பேரை காப்பாற்றினேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப சொல்லுவார், நான் சேவியர்னு ஒருத்தர் முதலாளியை கொன்னேன், என்னோட பேர் தேவராஜ் அப்படின்னு சொல்றப்ப அந்த கேமரா வந்து சைமனோட முகத்துக்கு அப்படியே ஜூம் ஆயிட்டு அவரோட ரியாக்ஷன் அப்படியே பாப்பாரு, என்னடா ஒருவேளை எங்கேயோ பார்த்தேன் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் பழைய ஃபிளாஷ்பேக்லாம் வருதுல, அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அனிருத் மியூசிக் ஐயோ பின்னிட்டாரு. அப்படி என்ன ஆயிருக்கணும் தெரியுமா, அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபிளாஷ்பேக் அங்க வச்சிருக்கணும், அங்க சொருவி இருக்கணுங்க. ஃபிளாஷ்பேக்கை அங்க சொருவி இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், நானே சட்டையை கழட்டிட்டு இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸா இருந்திருக்கும். நான் வைக்கல, அங்க வச்சிருந்தா ஃபிளாஷ்பேக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாகார்ஜுனாவும் கொண்டுட்டாங்க, அதாவது சைமன் கேரக்டரையும் கொண்டுட்டாங்க, சௌபினும் கையில மாட்டிட்டான், அவனையும் கொண்டுட்டாங்க. காலையில எந்திரிச்சா அதுக்கப்புறம் பிரீத்தியை வந்து ஜஸ்ட் ஏர்போர்ட்ல விட வேண்டியதான், அவ்வளவுதான் கதை அங்க முடிய வேண்டியது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது அமீர் கான் சார் வந்து ஏன் இந்த படத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் மூவி அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய படம், லைக் பேன் இந்தியன் ஃபிலிமா இருக்கணும், ஸோ எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு நம்ம ரஜினி சார் இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக எல்லாரையும் கவர் பண்ணிடுவாரு, பட் மெயின் வந்து தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணிடுவார். அப்புறம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து சௌபி, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். அப்புறம் கன்னட ஆடியன்ஸ் வந்து உபேந்திரா.
இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கேன். ஹிந்தி ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அமெரிக்கான வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ யோசிச்சது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க படத்தை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் படத்துக்குள்ளேயே அந்த ப்ரொமோஷனை வச்சது வந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல நோக்கம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். பட் கதை வந்து வீணாயிடக்கூடாது, அதை கொண்டு வரதுனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கேரக்டர் வந்துச்சுன்னா ஏதாவது ஸ்ட்ராங்காக இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கொடுத்துருக்கணும். அப்படியே வந்துட்டு இப்படி போயிட்டார். ஜஸ்ட் அவர் வந்து எதுக்குன்னா பார்த்துட்டு நீ தான் அவன், அதுக்கு தான் வச்சார். ப்ரொடக்ஷன்ஸ் கூட மன்னிச்சிருவேன், ஆனால் அந்த தஹா கேரக்டர் உண்மையான ஆக்டரை நான் மன்னிக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர் இருந்துச்சுல, சூர்யா சார் நடிச்சிருந்தாரு. சூர்யா சார் ஆடியோ லான்ச் வந்திருந்தாரு கடையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது கேரக்டர் யாருன்னு தெரியாமல் நீங்கள் அந்த படத்துக்கு போயிருந்தா அந்த தஹா கேரக்டரை கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பரா நல்லா இருக்குடா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. செம்ம ஸ்லோவாக வைக்கிறாங்க, செம்ம மாஸ்க் கட்டுறாங்க, பட் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது யாருன்னு. ஓகே, நான் படத்தில் நடிக்கிறேன்னு ரிவீல் பண்ணதே அவர் தான், அமீர் கான் சார் தான் ரிவீலே பண்ணாரு. ஒரு யூடியூப் சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு, அதில் ரிவீல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோவா நடிக்கிறேன், கடைசியில் வரேன் சொல்லிட்டாங்க. ஸோ அதாங்க, என்னதான் நிறைய முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம படத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஸ்டில் அந்த ரைட்டிங்கில் வந்து லோகேஷ் சார் வந்து பீக்கில் இருக்கார். இந்த படம் சூப்பராக தானே இருந்துச்சு. எனக்கு இன்னும் சில பேர்லாம் வந்து பேட்டை படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணுறீங்க. ஏங்க, பேட்டை வந்து யார் டைரக்ட் பண்ண? ஒருத்தருக்கு நான் ஃபேனாக இருந்தேன்னா நான் அவரோட படங்கள்லாம் வச்சு அவரை எப்படி வந்து பழைய படங்களை காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் மாசாக காமிச்சிருப்பேன் என்னோட ஸ்டைலில். அதுதான் ஒரு ஃபேன் பாய் சம்பவம். கரெக்டாக கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு பக்கா கமர்ஷியலான ஃபிலிம் கொடுத்தாரு. லோகேஷ் அண்ணா யாரு? கமல் சாரோட ஃபேன். நீங்கள் என்ன ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? பஞ்ச் லைனு ரொம்ப மாசம் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்குதா? அதுவும் இருந்துச்சு தெரியுமா, இல்லாமலாம் இல்லை, அதுவும் இருந்துச்சு. பட் ரொம்ப எங்கே இருந்துச்சுன்னா கதை, அந்த கதை ஸ்டோரி இருந்துச்சு, அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக படம் கதை நல்லா தாங்க இருக்கு. ஸோ பேட்டை படத்தையும் கூலி படத்தையும் கம்பேர் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் லைக் தப்பான விஷயத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. எப்படிங்க நான் ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே, முக்கிய அனாலஜியாக இருந்தாலும் பேட்டை படத்தையும் கூலி படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இந்த ரிவ்யூ கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த படம் ஒத்து போகாததுனால, உங்களோட ஃப்ரீ டைம் இந்த படம் உங்களுக்கு பார்க்கறது பிடிக்காததுனால டோட்டலாக இந்த ஃபிலிம் நல்லா இல்லைன்னு சொல்லிக்க முடியும். இது எப்படி இருக்குன்னா, காட்டுவாசியை போய் பார்க்குறீங்க, காட்டுவாசி பார்த்தீங்கன்னா நல்லா தெம்பா நல்லா வாழ்றாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படி. நீங்கள் போயிட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஒத்து போகலை, வாந்தி எடுக்கிறீங்க, போய் சொல்ல முடியுமா என்னடா சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பாடு நல்லாவே இல்லை, இது நல்லாவே இருக்காது, எவ்வளோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம தான் கண்டதே சாப்பிட்டுட்டு உடம்பு வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்கெல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுட்டை வந்து நல்லா இல்லைன்னு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு இதுவும். திருப்பி சொல்றேன், கூலி இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஃபிலிம். ஆமா, இந்த விஷயத்த பேசணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. ஓகே, ஆனால் இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருக்காங்க. இவங்க நினைக்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபிலிம் நல்ல நல்ல படங்கள்லாம் வரும், இல்லைன்னா வராது. நல்லா மசாலா சார்ந்த படங்கள் தான். ஜஸ்ட் ஒருத்தர் இடுப்பு ஆட்டிட்டா போதும். அப்போ படத்துல வந்து கதை இருக்கக்கூடாதா? ஜஸ்ட் வந்து அவ ஆடிட்டு இருக்கணும். சரி, ஓகே, இந்த படம் 1000 கோடி ரீச் ஆகிறதுக்கு என்ன தடையா இருக்குன்னா நம்மளோட ரிவ்யூ தான். ஏங்க தப்பான ரிவ்யூ கொடுக்குறீங்க? ஏன் நீங்கள் ரிவ்யூ தப்பாக கொடுத்தா அப்போ இன்னும் 10 பேர் இதை பார்த்துட்டு வர மாட்டான். அப்போ எப்படி அவங்க வசூல் ரீச் பண்ணுறது? சரி, அவங்க வசூல் ரீச் பண்ணுறது உனக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நம்ம காலிவுட் இண்டஸ்ட்ரி 1000 கோடி ரீச் பண்ணா சூப்பர் தானுங்க. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த ஒரு படமும் 1000 கோடி ரீச் ஆகலைங்க. இந்த அனிமல் படம் கூடங்க அதெல்லாம் 900 கோடி கிட்ட போயிடுச்சாமே. என்ன இது? அந்த படம்லாம் 900 கோடி போறப்ப முடியாது, நான் ஏற்றுக்க முடியாது. இந்த படம் ரீச் ஆகணும். ஓகேயா, எனக்கு இந்த படம் ரீச் ஆகணும். எனக்கு அதெல்லாம் நான் பார்க்குறேன். இந்த அனிமல் படம் 900 கோடி ரீச் ஆச்சான். இந்த படம் ரீச் ஆகும்டா, 1000 கோடி ரீச் ஆகும்டா. அவ்வளோதான். தப்பாக ரிவ்யூ கொடுக்காதீங்க. பாய். இன்னொன்று வேற ஒன்றும் இல்லை, பாய்.